அன்னைக்கு நைட்ல பார்த்த அந்த காட்சி வந்து என் வாழ்க்கையிலே வந்து மறக்க மாட்டேன். ஒரு மலையிலேருந்து ஃபுல்லாவே வந்து சேறு அடிச்சிட்டு வருது. அந்த சேத்து கூட வந்து நெறைய வீடு, அதே மாரி பெரிய பெரிய மரம், நெறைய வண்டிங்க இதெல்லாம் வந்து அந்த சேத்துலேருந்து அப்படியே அடிச்சிட்டு எங்க சைடு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நாங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரல்மலை, முண்டக்கை இங்கெல்லாம் நடந்த நிலச்சரிவுல வந்து சிக்கிய ஒரு அம்மாவும் குழந்தையோட கதை. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் வந்து மறக்க முடியல. ஜிஷாவும் அவங்களுடைய கணவன், அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தை இவங்க சூரல்மலையில தான் வந்து வசித்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தையல் கடை இருக்குது சூரல்மலை டவுன் பகுதியில். இந்த நிலச்சரிவு நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடியே வந்து அவங்க பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஜிஷாவோட வீடு வந்து சூரல்மலை நதிக்கரையில் தான் இருந்தது. அதனால எல்லாருமே சொல்லுவாங்க, மழைலாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கால் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நிலச்சரிவு நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அந்த அருவியில் இருந்தெல்லாம் வந்து அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான ஸ்மெல் வந்திருக்கு. ஒரு மாதிரி கெட்டுப்போன ஒரு ஸ்மெல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, தண்ணி வந்து ரொம்ப கலங்கலாக வந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நிலச்சரிவோட இல்லைன்னா இந்த லேண்ட்ஸ்லைடிங்கோட லட்சணங்கள். கடந்த ஒரு வாரமாக வந்து மழையும் பெஞ்சிட்டு இருந்தது. சூரல்மலை அருவி வந்து ரொம்ப கலங்கலாக போயிட்டு இருந்தது. ஜிஷாவும் அவங்களோட ஃபேமிலியும் நிலச்சரிவுக்கு ஒரு நாள் முன்னாடி கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஒரு நெய்பர் வீட்டில் போய் தங்குறாங்க. நதியில் தண்ணி அதிகமாக வருதுனால அவங்க வந்து சேஃபாக இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் தங்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு மறுநாள் ஜிஷா வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடெலாம் சமைச்சு பேக் பண்ணி அவங்க கடையில் போயிருக்காங்க. ஜிஷாவோட ஷாப் வந்து ஒரு டைலரிங் ஷாப். அவங்க வந்து சூரல்மலையில் அந்த டவுன் பகுதியில் தான் இருக்காங்க, அந்த நதியை கடந்து. அன்றைக்கி நைட்டு அங்கேயே தங்கலாம், ஏன்னா மழை நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, நதியில் தண்ணி வேற நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு கடையிலே தங்க டிசைட் பண்ணுறாங்க. அவங்க கூட பக்கத்து வீட்டுக்காரங்களும். ஜிஷாக்கு அந்த டைம் கரெக்டாக ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட 1:20 1:30க்கு மேலே தான் வந்து நிலச்சரிவு நடந்திருக்கு. 1:20க்கு வந்து இவங்களோட பையன் வந்து வாந்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்ருக்காங்க. இவங்க எழுந்து வெளியே பார்த்தா வெளியே ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்து ஜிஷா வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கடைக்குள்ளே ஃபுல்லாக வந்து தண்ணி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேரும் வந்து அடித்து வர ஆரம்பிச்சிச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஜிஷாவும் அவங்களுடைய கூட இருந்தவங்களும் வந்து கடையோட ஓட்டை பிரித்து மேலே ஏறி வெளியே பார்த்தாங்க. சூரல்மலையிலேருந்து அந்த அளவுக்கு சேறு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒழுகிட்டு வருது. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற வீடு, அதே மாதிரி வண்டி, பெரிய பெரிய மரங்கள் என்னெல்லாம் வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு வருது. ஜிஷாக்கு வந்து ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. அவ்வளோதான், நானும் வந்து இந்த சேத்துல அடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டாங்க. அவங்க கையில் மொபைலில் வந்து அந்த ஊர்க்காரங்களோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தது. அந்த குரூப்பில் வந்து ஜிஷா இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பெருசாக வந்து ஒரு ஆபத்து வருது, சேர் அடிச்சுட்டு வருது, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அதிசயம் நடந்ததுன்னு தெரியல. ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த சேர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு ஜிஷா மொபைலுக்கு அந்த மெசேஜ்க்கு ஒரு ரிப்ளை வருது. நீங்கள் வந்து அங்கேயே இருங்க, நான் சொல்லும்போது வெளியே வந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவங்களோட நெய்பர் தான் நசீப். கொஞ்சம் நேரம் கழித்து நசீப் வண்டி எடுத்துகிட்டு இவங்களை பிக் பண்ண வந்திருக்காரு. அந்த ஒரு நிலச்சரிவு கொஞ்ச நேரத்துக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்திருந்தது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற நிறைய வீடு அப்போவே வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜிஷா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆளுங்களோட கத்தலும் கேட்டுச்சு. அவங்களாம் வந்து அவ்வளோ பயங்கரமாக கத்துறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அவ்வளோதான், நானும் வந்து இந்த நிலச்சரிவில் போயிடுவேன், நாங்களாம் இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜிஷா சொல்லியிருந்தாங்க. எங்களோட பாடி வந்து கடையில் தான் இருக்குது, எங்கள் வீட்டு சைடில் இல்லை, நாங்கள் வந்து 5 பேர் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தோம். ஜிஷாவோட கடையில் வந்து நிறைய சேர் வந்து அடிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் வந்து நசீப் இவங்களை வந்து கூப்பிட வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த நிலச்சரிவு நடக்கிற முதல் பகுதி. அப்போ தான் வந்து அந்த சேர்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பெரிய லேண்ட்ஸ்லைடிங் அங்கே நடக்குது. ஜிஷாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த 5 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நசீப் வண்டியில் வந்து தப்பிச்சு அவங்க போயிருக்காங்க தூரமாக. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பயங்கரமான நிலச்சரிவு அங்கே நடந்தது. ஜிஷா சொல்கிறாங்க, இந்த நிலச்சரிவு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்தது. மேபி அதனால கூட வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது இல்லையா. என்னோடய பையன் வந்து அந்த டைமில் வந்து என்னை கூப்பிட்டதுனால நாங்கள் வந்து தப்பிச்சிட்டோம், இல்லைனா அந்த நிலச்சரிவில் நாங்களும் சிக்கிட்டு நாங்களும் வந்து இறந்து போயிருப்போம்னு சொல்லிட்டு ஜிஷா சொல்கிறாங்க. இந்த நிலச்சரிவை லைவாக நான் பார்த்தேன். என்னால் அந்த காட்சியெல்லாம் வந்து இன்னும் மறக்க முடியலை. எங்கள் ஊருக்காரங்க, பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இறந்து போயிட்டு தான் வந்து ஜிஷா சொல்கிறாங்க. வயநாட்டில் நடந்த இந்த நிலச்சரிவை பற்றி டெய்லி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இப்படியெல்லாம் அங்கே நடந்திருக்கா, ரொம்ப கொடூரமான சம்பவங்கள் அங்கே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்போ தான் தெரிய வருது. இந்த நிலச்சரிவில் சில பேருக்காவது தெரிஞ்சிருக்கு இங்கே நிலச்சரிவு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அறிகுறையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க வேறு இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அதனால தான் சில பேராவது அங்கேருந்து வந்து தப்பிச்சிருக்காங்க.